நேர்களுக்கு வணக்கம். வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்களும் இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி ஆரோக்கிய வாழ்வு. மக்களின் உடல்நல உளநல பிரச்சனைகள் சம்பந்தமான முக்கியமான தலைப்புகளை எடுத்துக்கொண்டு பட்டறிவும் படிப்பறிவும் மிக்க மருத்துவர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு அந்த தலைப்பை ஆராய்ந்து பேசுகிற நிகழ்ச்சி. பொதுவான ஆலோசனைகளாக இருந்தாலும் பல விடயங்கள் நேர்களது கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் மூலமும் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை சொல்லுகிறோம். வாருங்கள் டாக்டர் நாராயணி, வாருங்கள் டாக்டர் சுதர்ஷினி, நிகழ்ச்சி உங்கள் கையில். வணக்கம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த குருதிப்போக்கு போகும் பொழுது குருதிச்சோகை, அதாவது எங்கள் உடம்பில் அனீமியா என்று சொல்லப்படுகின்ற குருதிச்சோகை நோய் அல்லது அயன், அதாவது இரும்பு சத்து குறைவடைகின்ற தன்மை ஏற்படுகின்றது. அந்த இரும்பு சத்து குறைவடையும் பொழுது என்ன செய்யலாம் என்று டாக்டர் சுதர்ஷினி சொல்லுங்கள். அதாவது இந்த குருதிப்பெருக்கின் பொழுது நாங்கள் எங்களது உடலில் இருந்து இந்த குருதியானது வெளியே போகின்றது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு ஈடாக, அதாவது நாங்கள் அயன் இரும்பு சத்து இருக்கின்ற உணவு வகைகளை சரியான முறையில் நாங்கள் உட்கொள்ளாவிடில் அது அதில் ஒரு சீரற்ற தன்மை வரும். அதாவது நாங்கள் அளவுக்கு அதிகமாக வெளியேற்றுகிறோம், அதற்கு ஈடாக எங்களுக்கு உட்கொள்ள முடியாமலோ அல்லது உட்கொள்ளாவிடில் அந்த நேரத்தில் அது குருதிச்சோகை என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அப்படி குருதிச்சோகை என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது ஒரு பெண்ணின் உடலில் உடல் சோர்வு வருகிறது. எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் அவையில் டயர்ட் என்று சொல்லி ஃபீல் பண்ணுவார்கள். அவர்கள் தங்களை எல்லா இதுகளையும் ஒதுக்கி எல்லாம் மிகவும் கடினமாகத்தான் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறார்கள். அதை விட அவர்களுடைய கன்சன்ட்ரேஷன், அதாவது ஒரு வேலையை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலையும் அது அவர்கள் இழக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குருதிச்சோகையிலே இந்த சந்தர்ப்பத்தில் குருதி வெளியே போகின்ற பொழுது அதீதமாக அயன் அவர்கள் இழக்கின்றார்கள். இந்த அயன் குறைகின்ற பொழுது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா என்று சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு தங்களுடைய ஒவ்வொரு நாளாந்த வேலைகளை செய்வது கூட மிகவும் கடினமாக இருக்கின்றது. அது தவிர அவர்கள் வேலைக்கு போகின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் அவர்கள் வீட்டு வேலையையும் கவனித்து வேலைக்கு போய் வேலையையும் கவனிப்பது என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த குருதிச்சோகையை நிவர்த்தி செய்ய வேண்டுமாயின் ஒன்று அயன் கண்டெய்னிங் ஃபுட், அதாவது கிரீன் லீஃபி பச்சை காய்கறிகள், மற்றது லென்டில்ஸ் லெக்யூம் என்று சொல்லப்படுகின்ற தானிய வகைகள், மற்றது மாமிசம் உண்பவர்கள் ஆனால் ரெட் மீட், அதில் அதிகமான அயன் சத்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த டயட், அதாவது உணவு முறையால் நாங்கள் எங்களுடைய இழக்கின்ற அயனினுடைய அளவை இரும்புச்சத்தை ஈடாக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் டெஃபினிட்டாக அயன் டேப்லெட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அயன் டேப்லெட்டை எடுக்கும் பொழுது நாங்கள் பொதுவாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், சில சந்தர்ப்பத்தில் அது பக்க விளைவுகளை கொடுக்கின்றது. அதாவது சில பேருக்கு டாய்லெட் போறது, அதாவது மலச்சிக்கல்களை கொடுக்கின்றது. சில பேருக்கு வயிற்றில் வயிற்று வலி இல்லாட்டி வாந்தி தன்மை ஏற்படுத்துகின்றது. அதனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அந்த அயன் டேப்லெட்ஸை எடுப்பது சில பேருக்கு சிரமமாக இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அயனை சீராக ஆக்குவதற்கு சில நேரம் நாங்கள் அயன் இன்ஃபியூஷனை கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதன் மூலம்தான் நாங்கள் இந்த குருதிச்சோகையை நிவர்த்தி செய்ய முடியும். அதே நேரம் இந்த அதீத குருதி பெருக்கை நாங்கள் எவ்வாறு இந்த குருதிச்சோகையை ஈடு செய்கின்றோமோ அதே மாதிரி இந்த குருதி பெருக்கையும் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் முன்பு கூறியது போல அந்த குருதிப்பெருக்கானது சரியான பரிசோதனைகளை செய்வதன் மூலம் இது ஒரு கேன்சரில் இருந்து வரவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின் அது நாங்கள் முன்பு கூறியது போல பாலிப்ஸ் இல்லாட்டி ஃபைப்ராய்டு இல்லாட்டி அடினோமைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டிகள் மூலம் வருமாயின் அதை சில சமயங்களிலே அவர்களை சர்ஜரி செய்வதன் மூலம், சத்திரை சிகிச்சை மூலம் அதை நாங்கள் சீர் செய்து கொள்ளலாம். அல்லாவிடில் சில ஹோமோனல் டேப்லெட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மெரினா என்று சொல்லப்படுகின்ற
சொல்லப்படுகின்ற ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டெய்னிங் அந்த டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவதன் மூலம் வந்து அதீத குருதிப்பெருக்கை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். அதே நேரம் சில கருத்தடை மாத்திரைகள் கூட இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. அது தவிர இந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற இந்த குருதிப்பெருக்கு தவிர சில பெண்களுக்கு வந்து வயிற்று வலி போன்றவை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லுவோம் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லப்படுகின்ற மாத்திரைகளை பாவிப்பதன் மூலம் கூட இதை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். அது தவிர இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொன்னது சரி. அந்த மாத்திரைகள், இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரைகள் நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு இந்த நோவை குறைப்பதோடு ப்ளீடிங்கையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு சில வழிகளில் உதவி செய்கின்றது. இந்த ட்ரெனெக்சாமிக் ஆசிட், அதாவது சைக்ளோபெப்ரோன் போன்ற மாத்திரைகள் அதற்கு உபயோகிக்கப்படுகின்றது. நீங்கள் சொன்ன போல இந்த ஹோமோன்ஸ், அதனை விட நான் நினைக்கிறேன் இந்த மெரினா என்று சொல்லப்படுகின்ற இல்லையா, இந்த மரீனா, நாங்கள் அதை ஒரு சின்ன ஒரு டிவைஸ், அதை எப்படி சொல்வதென்று ஒரு சின்ன ஒரு டீ கம்பி மாதிரி ஒரு இது, அதிலிருந்து ஹோமோன் வரும். அதனை யூட்ரஸுக்குள், அதாவது கர்ப்பப்பைக்குள் வைத்திய நிபுணர்கள் வைத்து விடுவார்கள். அதுவும் இந்த குருதிப்போக்கை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு வழியாக இருக்கும் இல்லையா டாக்டர் சுதர்ஷினி? ஆம், அதன் மூலம் நாங்கள் இந்த அதீத குருதிப்பெருக்கை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த குருதிச்சோகை நோயிலிருந்து எங்களை இது பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பற்றியும் கதைக்க வேண்டும். அதாவது போஸ்ட் மெனோபாசல், அதாவது ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் 12 மாதங்களுக்கு வராமல் விட்டால் அதை மெனோபாஸ் என்று சொல்லுவோம். அந்த மெனோபாஸ் வந்ததன் பின்பு எந்த ஒரு பெண்ணிற்கும் ஏதாவது ப்ளீடிங், அதாவது குருதி போக்கோ இல்லாட்டி குருதி கசிவோ ஏற்படுமாயின், அதாவது ஸ்பாட்டிங் என்று சொல்லப்படுகின்றது ஏற்படுமாயின், அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய குடும்ப வைத்தியரை உடனடியாக அணுகி அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். ஏனெனில் ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் நின்ற பின் அவளுடைய, நாங்கள் முன்பு கூறியது போல, அவளுடைய உடலில் இருக்கின்ற ஹோமோன்கள், அதாவது முட்டை அங்கே வெளியேற்றப்படுவதில்லை. அதனால் அங்கே இருக்கின்ற ஹோமோன்கள் வந்து அங்கே இல்லை. அப்ப அந்த ஹோமோன்கள் இல்லாத பட்சத்தில் ஏன் இந்த ப்ளீடிங் வருகின்றது? அது வந்து சில நேரம் சில பேர் சொல்லலாம், அது ஒரு தடவை தான் வந்தது, அது ஒரு டார்க் கலரா இருந்தது டாக்டர் என்று சொல்லுவார்கள். அது என்ன கலராக இருந்தால் என்ன, குறைவாக வந்தா என்ன, இல்லாட்டி ஒரு குருதி கசிவு ஸ்பாட்டிங்கா இருந்தா என்ன, நிச்சயமாக அது ஒரு நாள் வந்தால் என்ன, ஒரு வாரம் இருந்தால் என்ன, நிச்சயமாக உங்கள் குடும்ப வைத்தியரை நீங்கள் அணுக வேண்டும். ஏனெனில் இது சில சமயங்களிலே வந்து கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற புற்றுநோய் அல்லது கர்ப்பப்பை வாயில் ஏற்படுகின்ற, அதாவது cervical கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற புற்றுநோய் அல்லது ஓவரி, அதாவது சூலகத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கும். இதை ஆரம்பத்திலே கண்டறிவோமாயின், நான் முன்கூட்டியே கூறியது போல, நாங்கள் முற்று முழுதாக குணப்படுத்தக்கூடியதான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கின்றது. மற்றது, நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சொல்லு பேப்சிமியர் என்று நாங்கள் முந்தி சொல்லுவது, அதே நேரம் இப்பொழுது அதை cervical சிமியர் என்று சொல்லுவோம். டாக்டர் நலாயினி அவர்களே அதை பற்றி கொஞ்சம் கூறுவீர்களா? நீங்கள் அந்த பதிலுக்கு போவதற்கு முன்னர் ஒரு நேர்காணலியும் இருக்கிறது. நீங்கள் cervical இந்த சிமியை பற்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த நேரை கேள்வியை கேட்டுவிட்டால் நாங்கள் அவரை காக்க வைத்திருக்க தேவையில்லை, அவர் வானொலியை கேட்கலாம். இப்போது தமிழகத்திலிருந்து இணைந்திருக்கும் இந்த அன்பு நேரை இணைத்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா, தமிழகத்திலிருந்து. நிகழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது. ஆமாம், நிகழ்ச்சி அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. பல விழிப்புணர்வு தகவல்களை கேட்கக்கூடியதாக இருக்கு. சிறப்பு வாழ்த்துக்கள் விக்னேஸ்வரன் ஐயா. மருத்துவர்கள் தான் சொல்லுகிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் உங்கள் கேள்வி. கட்டாயம் கண்டிப்பாக. அதாவது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலகட்டத்தில் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் அனிமிக்கா போய்விடுவார்கள், இரத்த சோகை ஏற்பட்டுவிடும்.
இப்பொழுது பெண்கள் இந்த சென்ற அந்த ஒரு மாதவிடாயில வரக்கூடிய அந்த ப்ளீடிங்கை தடுப்பதற்காக ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி பண்ண முடியுமா, அல்லது என்ன உணவு முறைகள் அப்படிங்கிறத மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த அனிமியா அப்படிங்கிற ஒரு காரணம் போய்விடும். ஒண்ணு. இன்னொரு துணை கேள்வி பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆஸ்டிரியோபராசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டிஷன். இது வந்து ஆஃப்டர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறமா தான் உருவாகுவதா, இதன் பிறகுதான் இது வரும் அப்படிங்கிறது தான் ஸ்டேஜா? இதை பற்றியும் கொஞ்சம் விளக்கினார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். சிறப்பு சந்தோஷ் சார், உங்கள் கேள்விகளுக்கு நன்றி. இப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த டிடெக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பது என்பது சம்பந்தமான விடயங்களை பேசிவிட்டு உங்கள் கேள்விக்கு வருவார்கள். நீங்கள் வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள். மிக்க நன்றி. வணக்கம் சந்தோஷ் சார். இந்த கேள்வியை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று, இந்த அனிமியாவில் நீங்கள் சொல்லுகிற இந்த குருதி சோகை, அதை தடுக்க முடியுமா அல்லது எந்த விதமாக அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பது ஒன்று. ஆஸ்டியோபரோசிஸ் என்று நம்புகிறேன், சரியான உச்சரிப்பு தெரியாது. நான் அதை குழந்தை பயிற்றுடன் தான் ஒப்பிட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்டியோபரோசிஸ் இந்த இரண்டுக்கும் இடையிலான இணைப்புகள். நீங்கள் சிமியர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நளினி. இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங், அதாவது கற்பை கழுத்து புற்றுநோயை கண்டறிவதற்குரிய ஒரு சோதனை தான் இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங், அல்லது நாங்கள் முன்பு அதனை பேப்ஸ்மியர், சர்வைக்கல் சிமியர் என்று பலவாறு குறிப்பிடுவோம். இது இப்பொழுது 5 வருடங்களுக்கு ஒரு தடவை இதனை செய்கின்றோம். 25 வயதில் இருந்து நீங்கள் செய்யலாம் இந்த பரிசோதனையை. இப்பொழுது ஒரு முக்கியமான விடயம், இந்த பரிசோதனை செல்ஃப் கலெக்ஷன், அதாவது முந்தைய நாள் நாங்கள் குடும்ப வைத்தியரிடம் போய் அவர்கள் தான் அதனை அந்த பரிசோதனையை செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு ஸ்வாப் எடுக்கிற மாதிரி, அது ஒரு தடி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ஒரு பஞ்சு மாதிரி இதன் இருக்கும். அதை நீங்கள் உங்களோட மெடிக்கல் ப்ராக்டிஸில் ஜிபிட்ட போனால் அவர் அந்த இதை தருவார். நீங்கள் அந்த வாஷ்ரூமுக்கு போய் அதனை நீங்களே இந்த பிள்ளை வர்ற இந்த வாசல், அதாவது வெஜைனா இல்லை அந்த ஸ்வப்பை விட்டு எடுத்து நீங்கள் பரிசோதனைக்கு அனுப்பலாம். அதனை நாங்கள் ஒழுங்குபடுத்தி தருவோம். அதனை இப்பொழுது அந்த செல்ஃப் கலெக்ஷன் மெத்தட், அதாவது இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங்கை செய்வதற்குரிய இந்த செல்ஃப் கலெக்ஷன் மெத்தட் வந்ததுடன் இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் செய்கின்ற பெண்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் பலர் இதனை செய்வதில்லை, அவர்களுக்கு வெட்கமாக இருப்பது, இதை பற்றிய அறிவு குறைவு. இப்ப நாங்கள் இப்பொழுது வரும்பொழுது நீங்களே இதை செய்யலாம் என்று சொன்ன உடனே பலர் கூச்சப்படாமல் அதனை செய்கின்றார்கள். அது உண்மையாக நான் கடந்த 2-3 மாதங்களில் பல பெண்கள் இதனை செய்திருக்கின்றார்கள் இடம்பெறுவார்கள். நான் இல்லாவிட்டால் நான் கேட்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு சாட்டி சொல்வார்கள், நாங்கள் இப்பொழுதுதான் வேலையாள வருகின்றோம், எங்கட இது உடுப்பு சரியில்லை, இன்றைக்கு பீரியட், நான் நாளைக்கு வரேன், இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லை, அப்படி இப்படி என்று பல காரணங்களை சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் இந்த செல்ஃப் கலெக்ஷன் மெத்தட் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. எனவே இந்த நேயர்கள் இதில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் அணுகி, நீங்கள் இதனை செய்யாவிட்டால், இது ஸ்கிரீனிங் என்பது வருமுன் காப்போம் என்று சொல்லலாம் தமிழில் சுருக்கமாக. நீங்கள் ஒரு புற்றுநோயை இலகுவாக, அதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய புற்றுநோயை ஏர்லியாக, அதாவது நாங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிப்பதனால இந்த எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இது ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சோதனை. தயவு செய்து நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் குடும்ப வைத்தியரிடம் அணுகி இந்த சோதனையை உடனேயே செய்து கொள்ளுங்கள். இது கற்பை கழுத்து புற்றுநோயை தடுப்பதற்குரிய ஒரு ஈஸியான, அதாவது சுலபமான ஒரு வழி. டாக்டர் சுதர்ஷினி, சொல்லுங்கள். நீங்கள் அடுத்ததாக நாங்கள் கற்பை கழுத்து புற்றுநோயை பற்றி பார்த்தோம். இந்த போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்கை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அதாவது 12 மாதம் உங்களுக்கு ஒருவருக்கு பீரியட் வராமல், அதாவது மாதவிடாய் வராமல் இருந்த பின்பு எப்பவாவது உங்களுக்கு ஒரு சின்ன இரத்த கசிவு அல்லது நீங்கள் போட்டிருக்கின்ற உடையில் ஒரு சின்ன இரத்த கசிவு காணப்பட்டால் கூட, அல்லது ஒரு ப்ளீடிங் இருந்தால், ஒரு நாள் கூட இருந்தால் கூட, நீங்கள் கட்டாயமாக அதனை உங்கள் குடும்ப வைத்தியரிடம் சென்று கதைத்து அதனை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். ஏனென்றால் அது
கேன்சராக இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அதனை போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் என்றால் நாங்கள் பெரிமெனோபாசலை பற்றி கருத்தோம். அதே நேரம் போஸ்ட் மெனோபாசல் என்றது நீங்கள் மெனோபாசை அண்மித்த பின்பு, அதாவது மெனோபாசை அடைந்த பின்பு அதற்கு பிற்பாடு, அதாவது 12 மாதம் உங்களுக்கு பீரியட் வரவில்லை என்றால் உங்களை மெனோபாசல் வுமன் என்று சொல்வோம். அதற்கு பிற்பாடு நீங்கள் எப்பாவது ஒரு சின்ன ப்ளீடிங் இருந்தாலும், அதாவது குருதிப்போக்கு ஒரு சின்னனாக நீங்கள் அவதானித்திருந்தால் கூட, அல்லது உங்களுக்கு டவுட்டாக அது சந்தேகமாக இருந்தால் கூட நீங்கள் போய் குடும்ப வைத்தியரிடம் அணுகி அவர்கள் அதற்குரிய பரிசோதனைகளை செய்து, இந்த சர்வைக்கல் ஸ்கிரீனிங் தொடக்கம் பல பரிசோதனைகளை அவர்கள் செய்வார்கள். அதில் செய்திருந்தால் கூட சில நேரம் நாங்கள் திருப்ப செய்ய வேண்டி இருக்கும். செய்த பின்பு நாங்கள் அவர்களை இந்த பெண் நோயியல் மருத்துவ நிபுணரிடம் வேறு பரிசோதனைகள், அதாவது மேற்கொண்டு செய்யக்கூடிய பரிசோதனைகளுக்காக அனுப்புவோம். இதிலே 2 கேள்விகளை ஒருவர் கேட்டிருந்தார் சந்திரசேகர் அவர்கள். டாக்டர் சுதர்ஷினி, நீங்கள் முதலாவது கேள்வி அந்த அனிமியாவை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், கொஞ்சம் விளக்கமாக அந்த இரத்த சோகையை வராமல் இப்படி இந்த பெரிமெனோபாசல் டைம்ல நாங்கள் ப்ளீடிங் கூடவாக இருக்கும் என்று சொன்னோம். அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு வழி. இப்ப நீங்க ஒரு பைப்ல இருந்து தண்ணி ஒளி கொண்டிருக்கிறது என்றால் பைப்பை பூட்டுவதற்குரிய வழிமுறைகள் உண்டு. திருப்ப நாங்கள் தண்ணியை டேங்க்ல தண்ணியை நிரப்பி கொண்டிருக்கிற வழிமுறை உண்டு. இப்போ நாங்கள் டைப்பை பூட்டுவது என்பதுதான் நான் சொன்ன இந்த ஹோமோன் ட்ரீட்மெண்ட், மற்றது இந்த மெரினாண்டு சொல்லப்படுகின்ற ஐயுடி போன்றவற்றை குடும்ப வைத்தியர் அல்லது பெண் நோயியல் வைத்தியரிடம் போய் அனுமதிப்பது, அப்படியானவை இந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, அதாவது குருதிப்போக்கை கட்டுப்படுத்துவதற்குரிய வழிமுறைகள். ஆனால் இந்த அனீமியா, அதாவது ப்ளீடிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த எப்படி அயன் இரும்பு சத்து நிறைந்த பொருட்களை உண்பது, அதாவது மரக்கறி வகைகள் அல்லது இறைச்சி போன்றவற்றை உண்பது, அல்லது அயன் டிரான்ஸ்ஃபியூஷன் என்று சொல்லப்படுகின்ற குருதிக்கு அயனை ஒரு திரவம் மாதிரி ஒரு சேலைனுடன் சேர்த்து இந்த அயன் இன்ஃபியூஷன் என்று சொல்லுகின்ற அயனை உட்செலுத்துகின்ற குருதி குழாய்கள் வழியாக உட்செலுத்துகின்ற ஒரு செயற்பாடையும் இந்த வைத்திய நிலையங்களில், குடும்ப வைத்திய நிலையங்களில் நாங்கள் மேற்கொள்கின்றோம். கூடுதலாக குருதிப்போக்கு இருப்பவர்களுக்கு அப்படியான வழிமுறைகளை செய்கின்றோம். இல்லாட்டி டாக்டர் சுதர்ஷினி குறிப்பிட்ட போல அவர்களுக்கு பல களைப்பு தன்மை, அவர்களுக்கு ஒரு விடயத்தில் கன்சென்ட்ரேட் பண்ணிடாத தன்மை, அப்படியானவே இருக்கு. டாக்டர் சுதர்ஷினி, சொல்லுங்கள், நீங்கள் இந்த உணவு சம்பந்தமான விடயங்கள் அயன் நேர் கேட்டதற்குரிய கேள்விக்குரிய விடையை உங்களால் சொல்ல முடியுமா? அவர் கேட்டிருந்தார் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி மூலம் அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியுமோ என்று. உடற்பயிற்சி ஆனது நாங்கள் நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவோம். அதாவது உணவு முறையோட உடற்பயிற்சி இருக்கும் பொழுது எங்களுடைய முழு உடலிலும் அது ஒரு நல்ல ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும். ஆனால் அது மட்டும் எங்களுக்கு இந்த குருதிச்சோகை நோயை குணப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் டாக்டர் நலாயினி மிக அழகாக விளங்கப்படுத்தின ஒரு பைப்பை நாங்கள் பூட்டுவதன் மூலமும் அதே நேரம் அந்த டேங்கை நாங்கள் ஃபுல்லாக நிரப்புவதன் மூலமும் தான் எங்களுடைய அயனுடைய இரும்புச்சத்தினுடைய அளவை எங்களுடைய உடலிலே சரியான முறையில் வைத்திருக்க முடியும். அதற்கு நாங்கள் சரியான உணவு முறைகள், அதாவது பச்சை இலை காய்கறிகள், மற்றது இந்த பயறு, கொண்டைக்கடலை போன்ற லென்டில்ஸ், லெக்யூம் என்று சொல்லப்படுகின்ற பருப்பு வகைகளை உட்கொள்வதன் மூலம், மாமிசம் உண்பவர்கள் அவர்களுடைய ரெட் மீட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மீட் வகைகளை உண்பதன் மூலம் அந்த இரும்புச்சத்தை எடுத்துக்கொள்ளலாம் உணவு மூலம். அது அந்த இரும்புச்சத்து குறைவு அந்த நாங்கள் சொல்லுவோம் சதவீதம் குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு அது அதை நிவர்த்தி செய்யும். அந்த இரும்புச்சத்து குறைபாடு அதீதமாக இருப்பவர்களுக்கு நாங்கள் அதற்கு மேலதிகமாக டேப்லெட்ஸையும் அதாவது அயன் டேப்லெட்ஸையும் எடுக்க சொல்லுவோம். அதை விட அதிலும் சரியாக வராவிடில் நாங்கள் இன்ஃபியூஷன் செய்வோம். அதே நேரம் அந்த குருதிப்போக்கு அதீதமாக இல்லாமல் கண்ட்ரோல் பண்றது மூலமும் செய்யலாம் ஒழிய எக்ஸசைஸின் மூலம், அதாவது உடற்பயிற்சியின் மூலம் தனிய இந்த குருதிச்சோகையை நாங்கள் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர முடியாது. அது தவிர அந்த நேயர் கேட்டிருந்தார் ஒஸ்டியோபோரோசிஸை தவிர மிகவும் நல்ல கேள்வி. ஏனென்று சொன்னால் ஒருவருடைய சுதர்ஷினி,
அந்த நீங்கள் சொன்ன உணவு வகைகளில் சில வேளைகளில் இதில் வெஜிடேரியன், அதாவது தாவர உணவுகளை மட்டும் உண்பவர்கள் இதில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இந்த நேயர்கள். இந்த பம்கின் சீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பம்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள், அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில கடைகளில் விற்பார்கள். அதனை அந்த பம்கின் சீட்ஸ், டோஃபு போன்றவற்றிலும் கூடுதலாக இப்போ வெஜிடேரியன் ஆக்கள் யோசிக்கூடும். இப்போ நாங்கள் ரெட் மீட்டை சாப்பிடுங்களோ என்று சொன்னால் அதில் ரெட் மீட்டில் கூட அயன் இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ தாவரம் உணவுகளை மட்டும் உண்பவர்கள் என்று பார்த்தால் இந்த டோஃபு, பம்கின் சீட்ஸ், இப்போ நீங்கள் ஷோர்ட் ஈட்ஸ், அதாவது பின்னேரம் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் இந்த சீட்ஸ், நட்ஸ், இப்போ டாக்டர் சுதர்ஷினி சொல்லியிருந்தார் நட்ஸை சாப்பிடுங்கள் என்று. அந்த நட்ஸில் பம்கின் சீட்ஸ் வந்து கூடுதலான அயன் சத்தை கொண்டிருப்பதாக அறியப்படுகின்றது. எனவே அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் கட்டாயமாக இலக்கறிகள், டாக்டர் சுதர்ஷினி சொல்லியிருந்தார், நீங்கள் எப்படியும் ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கறியை உங்கள் உணவில் சேர்த்துக்கொண்டால் உங்களுக்கு இந்த குருதிச்சோகையில் இருந்து கொஞ்சம் மீட்சி பெற உதவியாக இருக்கும். நாங்கள் முதலே குறிப்பிட்டது போல கண்ட்ரோல் பண்ணுவதை விட இப்படியான நடவடிக்கைகளை நீங்கள் பெண்கள் இந்த காலங்களில் கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். சொல்லுங்கள் டாக்டர் சுதர்ஷினி. அடுத்த கேள்வியாக இரண்டாவது கேள்வி, இந்த ஓஸ்டியோபோரோசிஸுக்கும் இந்த மாதவிடாய் நிற்பதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று. நிச்சயமாக, அதாவது ஒரு பெண்ணினுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட அவளுடைய நலம் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோனினால் தான் பொதுவாக நல்ல நிலையில் பேணப்படுகின்றது. நாங்கள் முன் கூறியது போல மாதவிடாய் நிற்கின்ற தருணத்தில் அல்லது மாதவிடாய் நின்ற பின் அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோனின் அளவு வந்து இல்லை என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு குறைந்து கொண்டு போய்விடும். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட, அதாவது எலும்பு வந்து உருவாக்கி அது சாதாரண அது நார்மல் பொசிஷன் இருக்கிறது வந்து வெகுவாக குறைந்து அது தேய்வடைவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கிறது. அதைத்தான் ஓஸ்டியோபோரோசிஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதுக்கும் எங்களுடைய மெனோபோஸுக்கும் வந்து சரியான க்ளோஸ் கனெக்ஷன் வந்து இருக்குது என்று சொல்லுவோம். இப்போ ஓஸ்டியோபோரோசிஸ் வந்து வருகுது என்று சொன்னால் மெனோபோஸின் பின்பு, அதாவது மாதவிடாய் நின்ற பின் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் தான் நாங்கள் பெண்களுக்கு சொல்லுவோம், மாதவிடாய் நின்ற பின் கால்சியம் இருக்கின்ற உணவுகள், அதாவது பால் சம்பந்தப்பட்ட இல்லாட்டி கால்சியம் இருக்கிற சின்ன மாமிசம் உண்பவர்களாயும் சிறிய மீன்களில் கால்சியம் இருக்கின்றது, இல்லாட்டி சப்ளிமெண்டாக, அதாவது அடிஷனலாக அவர்கள் கால்சியம், விட்டமின் டி இருக்கின்ற டேப்லெட்களை எடுக்க சொல்லி, அதை விடவும் போன் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். அதாவது உடற்பயிற்சி, அவர்களுடைய எலும்பை வலிமையாக்குகின்ற உடற்பயிற்சி. அதற்கு நீங்கள் உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகி உங்களுடைய குடும்பத்தில் ஓஸ்டியோபோரோசிஸுக்கான ரிஸ்க் என்று சொல்லுவோம், அதாவது சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகி எக்ஸசைஸ் பிசியோலஜிஸ்ட் என்று இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு எலும்பை வலுவாக்குகின்ற எக்ஸசைஸை கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் வருகின்ற சாத்தியக்கூறுகளை நாங்கள் பின்தங்க வைக்கலாம். அதாவது முற்றாக நாங்கள் தடுக்க முடியாவிடிலும் அதனால் ஏற்படுகின்ற கால எல்லையை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நாராயணி. நான் குடும்ப வைத்தியராக இருப்பதனால் என்னிடம் வருகின்ற நோயாளிகள் சிலர் வந்து சொல்லுவார்கள், ஐயோ இந்த ஆம்பளையில் எல்லாரும் பேசாம இருக்கணும், எங்களுக்கு தான் இந்த ஒவ்வொரு மாசமும் இந்த பீரியட் வருது, இது எவ்வளோ கரைச்சல், கோயிலுக்கு போயில. இப்போ எங்களோட சைவ முறைப்படி நாங்கள் கோயில் வழியே போவதில்லை இப்போ எங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது. அப்போ பலர் இதனை சில நேரம் இதை பற்றி பொறி பண்ணுவார்கள், என்னடா எங்களுக்கு இந்த பீரியட் பெரிய அலுப்பு கரைச்சல் எப்படியும் பேட் மாற்றணும் அது இது கண்டு கோயிலுக்கு போகல அப்படின்னு. இப்போ நான் அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில், இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பீரியட் பெறுவதுன்றது இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன், நான் முதலே சொன்ன மாதிரி இந்த 2 ஹோமோனும் இந்த விளைவில் தான் இந்த எங்களுக்கு பீரியட்ஸ் வருது. இப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் இந்த மெனோபோஸ் தன்மையை நாங்கள் மெனோபோஸை அடையும் பொழுது இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோனோட அளவு வெகுவாக குறைந்து இல்லாமல் போகின்றது. அப்படி வரும் பொழுது இந்த ஈஸ்ட்ரஜன் தான் எங்களுடைய எலும்பை பாதுகாக்கின்றது, எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கின்றது. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு இப்போ நீங்கள் 45 வயதுக்கு குறைவாக இருக்கும் பொழுது
ஒருவர் 2 பேருக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த ஹார்ட் அட்டாக் என்பது ஆண்கள் மாதிரி வருவது இல்லை. ஏனென்றால் ஆண்களிடம் ஈஸ்ட்ரஜன் பெரிதாக இல்லை, அவர்களிடம் இருந்தாலும் ஒரு சொட்டு தான் இருக்கின்றது. ஆனால் பெண்கள் ஈஸ்ட்ரஜனால் வளப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றபடியால் அவர்களுடைய ஈஸ்ட்ரஜன் தான் இந்த எலும்பையும் பாதுகாத்து வச்சிருக்கின்றது, இந்த ஹார்ட்டை பாதுகாத்து வைத்திருக்கின்றது. என்றபடியால் பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45-50, அதாவது அவர்கள் மெனோபோஸை அடைந்த பின்புதான் ஹார்ட் அட்டாக் வருந்த பெண்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய இனத்தவரிலே யாரும் அப்படி இருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள். 45க்கு குறைவான வயதில் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பெண்கள் சரியான குறைவு வந்திருக்குது. அது அவர்களுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது காரணங்களால் ஒரு ஆள் 2 பேர் இருந்திருக்கலாம். சரியான குறைவான விதத்தில் தான் அப்படி இருக்கின்றது. எனவே இந்த ஈஸ்ட்ரஜன் நீங்கள் பெண்களாகிய இருக்கின்ற நாங்கள் அனைவரும் எங்களை நாங்கள் நொந்து கொள்ள தேவையில்லை. இந்த ஈஸ்ட்ரஜன் எங்களை ஆக குறைந்தது இந்த ஆண்களை போல் இல்லாமல் இந்த 45 வரை, அதாவது நாங்கள் மெனோபோஸை அடையும் வரை எங்களுடைய எலும்பை பாதுகாத்து வைத்திருக்கின்றது, எங்களுடைய ஹார்ட்டை பாதுகாத்து வைத்திருக்கின்றது. மற்றது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த இன்கன்டினன்ஸ், இப்போ அதாவது யூரின், இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலருக்கு பார்த்தீர்கள் என்றால் யூரின் லீக் பண்ணும். இந்த மெனோபோஸைக்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு நாங்கள் ஒரு இருமின உடனே எங்களுக்கு யூரின் போகுது எங்களை அறியாமல். இப்போ இதற்கு எல்லாம் என்ன காரணம் என்றால் அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் த மசில்ஸ், அதாவது இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் இன்டெகிரிட்டி, அதாவது அது இந்த தன்மை, அதாவது அது கட்டுக்கோப்பை இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் வெகுவாக பாதுகாத்து வருகின்றது. இப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் அளவு குறையும் பொழுது எங்களிடம் இந்த பிரச்சனை வருகின்றது. அப்ப அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வேற துவங்கும். என்ன வந்து சொல்லுவார்கள், எங்களுக்கு இருமும் பொழுது, நாங்கள் கூட சிரிச்சு இதண்டு செய்யும் பொழுது, இல்லை ஜம்ப் பண்ணும் பொழுது எங்களுக்கு யூரின் எங்களை அறியாமல் சிறுநீர் சிலது லீக் பண்ணி எங்களுடைய ஆடியை நினைத்து விடுகின்றது என்று. அப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனையான காரணம் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் தான். அப்ப அந்த ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சு கொண்டு போக மெனோபோஸை அடையிக்க இப்ப ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இது வரப்போகுது. அப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடி ஆகணும். அப்ப நான் நீங்க சொல்ல விரும்புகிற விதயம், நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாதம் பீரியட் வருது, நாங்கள் கஷ்டப்படுறோம் என்று மன உளைச்சல் அடைய தேவையில்லை. இதால் நாங்கள் பாதுகாக்கின்றோம். அதாவது இப்படி நடக்கிறதால இந்த எங்கட இப்ப ஆண்களை விட பெண்கள் இப்படியான விடயங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியை இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் டாக்டர் சுதேஷினி. இதே நேரத்தில் உமாதேவி என்ற ஒரு தமிழகத்தின் நேயர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். ஒரு கருத்தாகவும் எடுக்கலாம். After a long passage of menopause, if bleeding occurs at particular intervals following angioplasty, is that bleeding the consequence of angio? The bleeding stopped without taking any medicine. உதவி மற்றும் நேர்களுக்கும் சில தனிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் நீங்கள் உங்கள் மருத்துவர்களிடம் தான் முக்கியமாக பெற வேண்டும். என்றால் பொதுவான ஆலோசனைகள் பலருக்கு பொருந்தினாலும் கூட சிலருக்கு உடலில் சில வேறுபாடுகள் இருப்பதால் இதை ஒரு முழுமையான தீர்வாக நீங்கள் எடுக்க முடியாது. இதை பொதுவான தீர்வாக எடுத்துக்கொண்டு உங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான தனிப்பட்ட ஒரு நிவாரணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே நாங்கள் மருத்துவர்களிடம் இந்த கேள்வியை விட்டு நாராயணி சொல்லுங்கள், சுதர்ஷினி சொல்லுங்கள். அதாவது நான் முதலே கூறியது போல் இது போஸ்ட் மெனோபோசல் ப்ளீடிங். அதாவது அவர்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்த பின் அதில் பாவித்த மருந்துகள் மூலம் இது வந்திருந்தால் கூட இந்த சந்தர்ப்பத்தில் வருகின்ற இந்த ப்ளீடிங் நிச்சயமாக அவருடைய குடும்ப வைத்தியரை அணுகி மகப்பேற்று நிருபரிடம் சென்று சரியான அல்ட்ராசவுண்ட் செய்வதன் மூலமோ அல்லது பயாப்சி செய்வதன் மூலமோ இது ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறி என்பதை நிச்சயமாக அவர்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் முன்பு கூறியது போல போஸ்ட்மெனோபோசல் ப்ளீடிங் அது ஒரு ஸ்பாட்டிங்காக குருதி கசிவாக இருந்தால் என்ன, ஒரு 1 வீக்குக்கு இருந்தா என்ன, 1 டேக்கு இருந்தா என்ன நிறத்தில் டார்க் கலர்டா இருந்தா என்ன, பிரைட் சிவப்பு ஒரு பிரகாசமான சிவப்பு நிறத்தில் இருந்தா என்ன, அந்த குருதி போக்கு நிச்சயமாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அது வைத்திய ஆலோசனையை நிச்சயமாக அவர்கள் அணுக வேண்டும். இதே சந்தர்ப்பத்தில் டாக்டர் சுதேஷினி, நீங்கள் சொன்னது போல நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் until proven otherwise, இதை நாங்கள் consider as cancer என்று தான் நாங்கள் அதை கேன்சருக்குரிய ஒரு அறிகுறியாகத்தான் போஸ்ட் மெனோபோசல் ப்ளீடிங். அப்ப நாங்கள் அதனை நிரூபிக்கும் வரைக்கும் நாங்கள் இப்படியான ப்ளீடிங் அது என்னவத்தால் வந்தாலும் பிரச்சனை இல்லை. போஸ்ட் மெனோபோசல் அதாவது 12 மாதம் உங்களுக்கு மாதவிடாய் வரவில்லை, அதற்கு பிறகு
என்ன மாதிரி ப்ளீடிங் என்ன, அது ஒரு நாள் என்ன, ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வந்த என்னென்றாலும் நாங்கள் அதனை முழுதாக ஆராய்ச்சி செய்து, அதாவது இன்வெஸ்டிகேஷன் செய்து அந்த பெண்ணோயியல் நிபுணரிடம் ஒரு கன்சல்டேஷன் செய்து அதற்கு பிறகுதான் நாங்கள் அது எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணித்தான் நாங்கள் அங்கே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்படித்தான் டாக்டர் சுதர்ஷினி. ஆம் நலாயினி. அதே நேரத்தில் டாக்டர் நலாயினி கூறியது போல எங்களுடைய ஒவ்வொரு மாதவிடாய் சக்கரத்தின் பொழுதும் இந்த ஈஸ்ட்ரஜனுடைய நல்ல விளைவுகள் பற்றி அவர் கூறினார். அதே நேரத்தில் இந்த மாதவிடாய் நின்ற பொழுது ஒவ்வொரு பெண்ணும் உளவியல் உடலியல் தாக்கத்துக்கு உள்ளாகின்றால் அதை நினைத்து ஒரு பொழுதுமே நீங்கள் மனங்கலங்க தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் சரியான ஆலோசனைகளை உங்களுடைய குடும்ப வைத்தியரிடம் அணுகுவீர்களானால் உங்களுடைய போன் எலும்பு சம்பந்தப்பட்ட போன் ஹெல்த் என்று சொல்லுவோம், அதை பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே நேரம் தேவையற்ற, அதாவது குருதிப்பெருக்கிலிருந்து உங்களை குருதி சோகையிலிருந்து உங்களை சரியான நேரத்தில் சரியான நிவாரணத்தை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய உள ஆரோக்கியங்களுக்கு சில மருந்துகள் கூட அந்த நேரத்தில் உதவியாக இருக்கும். எனவே உங்கள் நலம் உங்கள் கையில் என்றபடியால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்ப வைத்தியரை இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறையாவதும் சென்று உங்களுடைய நடக்கின்ற உடல் உள மாற்றங்களை பற்றி ஆலோசனை பெறுவது மிக மிக அவசியமானது. இந்த நிகழ்வின் சாராம்சம் என்ன என்று நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். இந்த பெரிமெனோபோசல் ப்ளீடிங், அதாவது மாதவிடாய் நிற்கும் காலத்தில் ஏற்படுகின்ற இரத்தப்போக்கு என்பது பெண்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனை டாக்டர் சுதர்ஷினி சொன்னது போல நீங்கள் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். அது புற்றுநோயாக கூட, கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற புற்றுநோயாக கூட இருக்கலாம். அது 1000 வரலாம் என்றாலும் நாங்கள் கட்டாயமாக அப்படியான குருதிப்போக்கு ஏற்படும் பொழுது கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய குடும்ப வைத்தியரை நாட வேண்டும். எப்பொழுது நீங்கள் நாட வேண்டும், எது அப்நார்மல் எது நார்மல் என்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்நார்மல் என்பது டாக்டர் சுதர்ஷினி விரிவாக உங்களுக்கு சொன்னார். அதாவது ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கு ஒருக்கா நீங்கள் உங்களுடைய பேடை மாற்றி நீங்கள் வாஷ்ரூமுக்கு போக வேண்டி ஏற்படுகின்றது, அல்லது 2 கிழமை தொடர்ச்சியாக ஏற்படுகின்றது, அல்லது 2 பீரியட்ஸுக்கு, அதாவது 2 மாதவிடாய் நிகழ்வுக்கு இடையில் ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு இரத்த கசிவு ஏற்படுகின்றது. இப்படி இன்னொரு பல மாற்றங்களில் உங்களுடைய மாதவிடாய் சக்கரம் நடக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக குடும்ப வைத்தியரிடம் போய் ஆலோசனை பெற வேண்டும். மற்றும் இந்த லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நீங்கள் அணுக வேண்டும். அதே நேரம் இப்படி குருதிப்போக்கு இருக்கும் பொழுது குடும்ப வைத்தியர் மற்றது இந்த cervical ஸ்கிரீனிங்கை நீங்கள், அதாவது கற்பை கழுத்து புற்றுநோயை கண்டறிவதற்குரிய ஸ்கிரீனிங் பரிசோதனையை நீங்கள் இவ்வளவு காலம் செய்திருக்காவிட்டால் கட்டாயமாக செய்யுங்கள். போஸ்ட் மெனோபோசல், அதாவது மெனோபோஸ், அதாவது மாதவிடாய் நின்ற தருவாயில் 12 மாதத்துக்கு நீங்கள் மாதவிடாய் வரவில்லை, நின்ற பின்பு எப்பாவது உங்களுக்கு ஒரு இரத்த கசிவு ஏற்பட்டாலும் நீங்கள் கட்டாயமாக குடும்ப வைத்தியரிடம் போய் அதனை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த 3 விடயங்களிலும் முக்கியமாக நீங்கள் கரிசனை செலுத்தி குடும்ப வைத்தியரிடம் போவீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுக்குரிய பதில் அல்லது அதற்குரிய பரிகாரம் கிடைக்கும் என்ற செய்தியையும் தெரிவித்து, ஆண்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் பெண்களுக்கு இப்படி இந்த பெரிமெனோபோசல் காலத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். உள ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அந்த உள பாதிப்புகளால் ஏற்படுகின்ற உளவியல் மாற்றங்கள், அதாவது அவர்கள் ஒரு மூடினஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே அவர்கள் அந்த நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை. இப்படியான ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் குடும்பம் சுமூகமாக இருக்கும், சமூகத்தில் ஒரு சீரான நிலையில் வாழக்கூடியதாக இருக்கும் என்ற செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்து, டாக்டர் சுதர்ஷினி உங்களுடைய இறுதியான சாராம்சத்தை சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள்.
நீங்கள் மிக தெளிவாக கூறியிருந்தீர்கள். இதை அவளுடன் கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் தாயகம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் இந்த தலைப்பு பொருத்தமானதாக இருக்கு என்று நிச்சயமாக நினைக்கத்தக்க பெண்களும் பொறுப்புடன் சிந்திக்கிற ஆண்களும் இதை தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புவதன் மூலம் குடும்பத்திலும் தெரிந்தவர்களது குடும்பங்களிலும் அதையொட்டி சமூகத்திலும் தேவையற்ற சிக்கல்கள் கொஞ்சத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு செல்லமான ஆலோசனையும் இத்துடன் இணைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பட வைத்தியர்கள் வழங்கிய ஆரோக்கிய வாழ்வு இன்று இந்த முக்கியமான தலைப்பான இந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த மாதவிடாய் நிற்கும் காலத்துக்கு அண்மைய காலத்தில் ஏற்படுகிற குருதிப்பெருக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த ஆலோசனை. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த டாக்டர் நலாயினி சுயுதன் மற்றும் டாக்டர் சுதர்சினி சசிகரன் ஆகியோருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி மருத்துவர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.